இன்றைய தியானம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. லேவியராகமம் 26:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு கொடுக்கிற காரியங்களை இந்த லேவியர் 26 அதிகாரத்திலும் உபாகமம் 28 அதிகாரத்திலும் மிக தெளிவாக நம்ம வாசித்தறியலாம். மோசே மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்கக்கூடாது, உங்களுக்கு சிலையை நிறுத்தாமல் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. கண்டிஷன், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லிட்டு என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக நான் கர்த்தர்னு சொல்கிறார். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடக்கணும், என் கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும், அவைகளின்படி செய்யணும். செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும்னு சொல்கிறார். அந்த கனியை கொடுக்குன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் பாருங்க, அருமையான ஆசீர்வாதம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படின்னு மிக தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த தேசத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்கள் தேசத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடும்படிக்கு நீங்கள் ஜெபிக்கணும். கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இதை நாம் சுதந்திரித்து ஜெபிக்கணும். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள்னு சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தோடு ஒவ்வொரு உலக நாடுகளில் இருக்கிற மக்கள், இந்திய தேசத்தில், வட மாநிலத்தில், தென் மாநிலத்தில், தமிழகத்தில், மாவட்டங்களில் இருக்கிற எல்லா மக்களும் அப்படி படுத்துக்கொள்ளவும். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் நீர் ஒழிய பண்ணுவேன்னு சொன்னீரே, ஒழித்து போடுங்கப்பா. பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லைன்னு சொன்னீங்களே, அப்படியே உலாவாதபடிக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடும்னு ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்வார். ஐ வில், நான் செய்வேன். கர்த்தர் தான் செய்ய முடியும், மனுஷனால் முடியாது. பிரியமானவர்களே, 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே தாவீது எழுதுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தான் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளுவார், அருளை ஆசீர்வதிப்பார். 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ள எல்லைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவேன் என்று இந்த வசனங்கள் மூலமாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும், வேலை செய்கிற இடத்திலும் சமாதானத்தை கட்டளையிடும்படி ஆண்டவரே நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்னு சொல்லி இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகள் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இதை சொல்றவர் சேனைகளின் கர்த்தர். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார். ஒரு பக்கம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையினாலே நாம் பலப்படுத்தப்படுகிறோம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே சமாதானமற்ற சூழ்நிலைகளை அநேக இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து 14ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்தில் சொல்லுவது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். அப்போ அவருடைய சமாதானம் அவருடைய ஜனத்துக்கு உண்டு. அவருடைய சமாதானம் நம்முடைய எல்லைகளில் எங்கு உண்டு. அந்த சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல இருக்காது பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் உள்ள வசனத்தில், நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தினா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதுகிறார். அடுத்த வசனத்தில் முக்கியமாக நம்ம எதெல்லாம் சிந்திக்கணும்னு எழுதுகிறார். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகளை சிந்தித்து கொண்டிருக்கணும்னு சொல்றார். இப்படியெல்லாம் சிந்திச்சா 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எவ்வளோ ஒரு போல்டாக இந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியும்னா, என்னிடத்துல கற்று, என்னிடத்துல அடைஞ்சு, என்னிடத்துல கேட்டு கண்டு இருக்கிறவைகள் எவைகளோ. அப்போ அவர்கிட்ட எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இருந்திருக்கு. அந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் அவருடையத்தில் காணப்பட்டிருக்கு. அதனால தான் அவரால் தைரியமாக சொல்ல முடிஞ்சது, அவைகளையே நீங்கள் செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லேவியர் 26:6 படி எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே, பட்டயம் எங்கள் தேசத்தில் உலாவாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. சங்கீதம் 29:11 வாசித்தது போல கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீரே. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதானத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் தேசத்தாரும் அனுபவிக்க உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது போல ஆண்டவரே, பிலிப்பியர் 4:7-9 வரை உள்ள வசனத்தை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் கடைபிடித்து வாழ உதவி செய்யும். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.